வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இன்றைக்கி ஜூலை 4ஆம் தேதி. இன்றைக்குள்ள ப்ராஃபிட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து 11,200 வந்து புக் பண்ணோம். இதில் என்னென்னா செஞ்சோன்னா, அந்த ஹெச்இஎல் வந்து 2 பொசிஷன் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டெலகிராம் சேனல் வந்து நிறைய பேர் லிங்க் கேட்குறீங்க. அது வந்து நம்மளுடைய சேனல்லையே முதல்லையே இருக்குது. அந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணால் அங்கேயே இருக்கும். அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து கோட்டக் பேங்கில் வந்து ஒரு பொசிஷன் எடுத்தோம் இன்றைக்கி காலையில். அந்த பொசிஷன் வந்து ரொம்ப மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை. ஒரு சும்மான கம்மியான ப்ராஃபிட்லேயே எக்ஸிட் பண்ணியாச்சு. அதுமாதிரி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து 2000 பியும் வந்து ரொம்ப மூவ்மெண்ட் இல்லை, அதுவும் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு அடுத்தது டிசிஎஸ் வந்து 2 எடுத்தோம். இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேயும் ரொம்ப ஒரு மொமெண்டம் இல்லை. அதனால் வந்து வச்சுருந்தா கிடைக்கும், ஆனால் வந்து அதை வச்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நம்ம விற்றுட்டேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப மொமெண்டம் பார்த்தது வந்து ஹெச்ஏஎல்ல பார்த்தேன். ஸோ வந்து ஹெச்ஏஎல் வந்து இன்றைக்கி 5500 கிட்ட தாண்டி போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி 4500 400 இதெல்லாம் விற்றா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் விற்றோம். ஸோ அதே மாதிரி அதில் கிடச்சிது ப்ராஃபிட்டு. இன்றைக்கி மொத்தம் பார்த்திங்கன்னா 11,200 கிட்ட நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் எக்ஸிஸ்டிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்பிஐ கார்டு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கிள் வச்சுருக்கோம், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் வச்சுருக்கோம். இதில் வந்து புட் சைடு வந்து அதிகமாக விற்று வச்சுருக்கேன். 3.22 விற்றேன், அந்த 3ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மாதிரி இது வந்து கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 770 கால் ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ஒரு ₹1000 லாஸில் இருக்குது. அதே மாதிரி ஹெச்இஎல் பார்த்திங்கன்னா 4700 வந்து 18 ருபீஸுக்கு விற்றோம். அது வந்து 14 இருக்குது. அதில் ஒரு 2000 ப்ராஃபிட்டு. இதில் 4600 கொஞ்சம் இறங்கி வந்துட்டோம். ஏன்னா அங்கே மேலே போனதுனால இங்கே கொஞ்சம் இறங்கி வந்துட்டோம். அங்கே இறங்குனுச்சுன்னா இந்த பக்கம் கீழே ஓட வேண்டியதான். ஸோ அதனால் இதில் வந்து மொத்தத்துக்கு ஒரு 2000 ப்ராஃபிட் இருக்குது. இதுதான் இந்த ப்ராஃபிட்டோடைய இன்னியோடைய ப்ராஃபிட்டு, இந்த ட்ரேட் டீட்டெயில்ஸு. இது எல்லாமே நான் அப்பப்போ வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சில ட்ரேடு வந்து மொமெண்டம் இல்லாத ட்ரேடெலாம் நான் உள்ளே போடல. ஏன்னா அது வந்து தேவையில்லாமல் போட்டு உங்களை குழப்ப விரும்பலை. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிங்க, அந்த மாதிரி ஆப்ஷன் பையிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆப்ஷன் பையிங்கை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நான் எப்போயானும் ட்ரேட் பண்ணுற நேரம் கிடச்சா உட்காந்து அதை பார்த்துக்கிற நேரம் இருந்தால் மட்டும்தான் அந்த என்னுடைய செட்டப் வச்சு நான் வந்து பை பண்ணுவேன். நேற்று கூட ஒரு பை போட்டிருந்தேன், ஒரு 4000 ப்ராஃபிட் எடுத்திருந்தேன் புட் ஆப்ஷனில். ஸோ அந்த மாதிரி அதை வந்து நான் என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஏன்னா பையிங் ஆப்ஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம முறையாக செய்யலைன்னா அது வந்து லாஸ் ஆகிடும். அது மாதிரி இந்த மார்ஜின் ப்ளச் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வீடியோ நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். வெள்ளி சனி ஞாயிறில் இதை தயார் பண்ணி நான் போடுறேன். ஏன்னா ஒரு வீடியோ தயார் பண்ணி போடுறதுக்கு நிறைய நேரம் எடுக்குது. அதை ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வீடியோ நான் போடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.